எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியில் அளவீடுகள் மற்றும் அளவிடும் கருவிகள் பற்றி நம்ம வினாவை பார்க்கலாம். வெர்னியர் அளவை கொண்டு உருளை வடிவ குழாய் ஒன்றின் உட்புற விட்டத்தின் அளவிடுவதற்கு பயன்படும் வெர்னியர் அளவின் பாகத்தை தேர்வு செய்க அப்படின்னா மேல் தாடைகள். வெர்னியர் அளவை கொண்டு உருளை வடிவ குழாய் ஒன்றின் உட்புற விட்டத்தின் அளவிடுவதற்கு பயன்படும் வெர்னியர் அளவின் பாகத்தை தேர்வு செய்ய அப்படின்னா மேல் தாடைகள். அடுத்து குறுகிய கால இடைவெளிகளை துல்லியமாக அளவிட பயன்படும் கடிகாரத்தின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா அணுக்கடிகாரம். குறுகிய கால இடைவெளிகளை துல்லியமாக அளவிட பயன்படும் கடிகாரத்தின் பெயரை குறிப்பிடுக அப்படின்னா அணுக்கடிகாரம். அடுத்து மீட்டர் அளவுகளின் மீச்சிற்று அளவு என்ன அப்படின்னா 1 மில்லிமீட்டர். மீட்டர் அளவுகளின் மீச்சிற்று அளவு வந்து 1 மில்லிமீட்டர். அடுத்து வோல்ட் மீட்டரின் வீச்சு என்ன அப்படின்னா 150 முதல் 250 வோல்ட் வரை. வோல்ட் மீட்டரின் வீச்சு வந்து 150 முதல் 250 வோல்ட் வரை. அடுத்து பொருளின் வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படும் வெர்னியர் அளவின் பாகம் என்னன்னா கீழ்த்தாடைகள். பொருளின் வெளிப்புற அளவுகளை அளவிட பயன்படும் வெர்னியர் அளவின் பாகம் வந்து கீழ்த்தாடைகள். அடுத்து இயற்பியல் திராசு பயன்படும் இடம் வந்து ஆய்வகங்கள். இயற்பியல் திராசு பயன்படும் இடம் வந்து ஆய்வகங்கள். அடுத்து தனி ஊசலின் அலைவு எதை சார்ந்துள்ளது அப்படின்னா ஊசலின் நீளத்தை சார்ந்துள்ளது. தனி ஊசலின் அலைவு வந்து எதை சார்ந்துள்ளது அப்படின்னா ஊசலின் நீளம் அது வந்து சார்ந்துள்ளது. அடுத்து சூரிய கடிகாரத்தில் நேரத்தை அளவிட பயன்படுவது எது அப்படின்னா நிழல். சூரிய கடிகாரத்தில் நேரத்தை அளவிட பயன்படுவது வந்து நிழல். அடுத்து அணுக்கடிகாரத்தில் உபயோகிக்கப்படும் தனிமம் என்னன்னா சீசியம். அணுக்கடிகாரத்தில் உபயோகிக்கப்படும் தனிமம் வந்து சீசியம். அடுத்து கடைகளில் பொருளின் நிறையை பழைய அளவு முறைக்கு பயன்படுத்தப்படுவது வந்து இருத்தட்டு திராசு. கடைகளில் பொருளின் நிறையை அளப்பதற்கு பழைய அளவுமுறை பயன்படுத்துவது வந்து இருத்தட்டு திராசு. வெர்னியர் அளவுகோலில் சுழிப்பிரிவு வந்து முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்பக்கமாக அமைந்தால் சுழிப்புலை வந்து எதிர்குறியாக உடையதாக இருக்கும். வெர்னியர் அளவுகோலில் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்பக்கமாக அமைந்தால் சுழிப்பிழை வந்து எதிர்குறி உடையதாக இருக்கும். அடுத்து சுழிப்பிழை திருத்தம் போன்ற கணக்கீடுகள் செய்ய தேவையில்லாதது எது அப்படின்னா எண்ணிலக்க வெர்னியர் அளவியாகும். சுழிப்பிழை திருத்தம் போன்ற கணக்கீடுகள் செய்ய தேவையில்லாதது வந்து எண்ணிலக்க வெர்னியர் அளவி. அடுத்து ஒரு அளவிடும் கருவியினால் அளவிடப்படக்கூடிய உயர் மதிப்பிற்கும் குறை மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா வீச்சு. ஒரு அளவிடும் கருவியினால் அளவிடப்படக்கூடிய உயர் மதிப்பிற்கும் குறை மதிப்பிற்கும் உள்ள வேறுபாடு வந்து வீச்சு. அடுத்து இரு மாறுபாடு தோற்றப்பிழையின் இட மாறுபாடு தோற்றப்பிழையின் தவிர்க்க ஒரு கண் மூடி வந்து இருக்க வேண்டும். இட மாறுபாடு தோற்றப்பிழையினை தவிர்க்கிறதுக்கு ஒரு கண் மூடி வந்து இருக்க வேண்டும். நம்ம அடுத்து தொடர்ச்சியாக இயக்கம் பாடத்துலேருந்து நாளைக்கு வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குரூப் 4 எழுத போகிற எல்லாருமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ச்சியாக 9ஆம் வகுப்பில் இயக்கம் பாடத்தில் வந்து வினாவிடை பார்க்கலாம். நன்றி.